நாளைக்கு அமைச்சர். ஸோ அந்த பயம் நல்ல பயம். ஆக்சுவலாக இப்போது சிஸ்டம்குள்ளே கரெக்டாக அது வந்திருக்கு. இது சூப்பராக போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ அமைச்சர்லாம் யாருங்க? கூடயே பயணிச்சவங்க தானேங்க இத்தனை வருஷமா. ஏங்க யோசிக்க போகிறாரு? யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க, தைரியமாக மறுங்க, உங்கள் பின்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம வாழ்நாளுக்குள்ள ஒரு முதல்வர் வாயிலிருந்து கேட்போம்னு நீ நினைச்சு பார்த்துருக்கீங்களா? சத்தியமா நினைச்சு பார்த்தது கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் செத்தாலும் சாதம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. இது மாதிரி இருந்தவங்களாம் ஹலோ ஓவர் எங்கே இருக்கீங்க? ஓவர் நாளைக்கு வரலாமா? யார் வேலு கேட்டுருமாப்ல யார்கிட்ட? அவர்தான் அவரை கருது வேணாம் ஓவர் என்ன மாற்றிட்டாங்க ஓவர் அப்படின்னு அவர் சொல்ல. அச்சோ நீ என்னையா உன்னை நம்பி சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி வந்தா தூக்கி பேர் பண்ணி போட்டாங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸின் அரசியல் மேலே அனைவருக்கும் வணக்கம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உறவுகளே. நடுவில் போகிறீங்கன்னா ஏன் போறீங்கன்னு கமெண்ட்டில் பண்ணிட்டு போங்க. அதை நாங்கள் திருத்திக்குவோம், கண்டிப்பாக மாற்றிக்குவோம். ஏன்னா இது உங்களுடைய சேனல். அதே மாதிரி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேர்ந்தடையும். அதே மாதிரி இந்த வீடியோ பல உறவுகளை சென்றடையணும் அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். அப்போ நம்மளுடைய டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் குடும்பம் பெரிதாகும். உறவுகளை இன்னைக்கு நம்ம பேச போகிறது ஒரு போராட்டம் பற்றி இல்லை, ஒரு ஊர்வலம் பற்றி இல்லை, சத்தமே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான். தமிழ்நாட்டில் இப்போ ஒரு அமைதியான புரட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. டெலிவிஷனில் பெருசாக டிபேட்லாம் வரல. முதல் பக்கத்தில் தினமும் தலைப்பு போடுறது கிடையாது. ஆனால் காவல்துறை தலைமையகத்துக்குள்ள பயிர்கள் நகருது, நாற்காலிகள் மாறுது. இத்தனை வருஷமாக தொட முடியாதுன்னு நினச்ச இடங்களில் எல்லாம் கைப்படுது. ஓகே, ஸோ அது எப்படி, யாரால, எதுக்காக நடக்குது அப்படின்றத இன்னைக்கு விரிவாக பேசலாம். இன்னைக்கு ஃபுல் பிளாஸ்ட் மூடு தான். முதல்ல நடந்ததை வரிசையாக பார்ப்போம். லஞ்ச ஒழிப்புத்துறை டிவிஏசி அரசாங்கத்தோட ஊழலை கண்காணிக்கிற துறை. அந்த துறையில் உயர் பொறுப்பில் இருந்த ஐபிஎஸ் அதிகாரி அருண் அவர் அங்கிருந்து மாற்றப்பட்டு காவல் பயிற்சி அகாடமிக்கு அனுப்பப்பட்டிருக்காரு. இது அரசோட அதிகாரப்பூர்வ உத்தரவு. அதே உத்தரவில் டிவிஏசியோட கூடுதல் பொறுப்பு ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரிக்கு திருமதி சி மகேஸ்வரி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க உறவுகளே, லஞ்சத்தை விசாரிக்க துறையிலேயே சுத்தம் வந்து ஆரம்பிச்சிருக்கு. பல பேர் நம்ம வீடியோஸ்லேயே கமெண்ட்ல அண்ணன் இப்படி பண்ணிக்க கூடாது, இதை மட்டும் ஏன் மாத்திரை, இதை மட்டும் ஏன் மாத்திரை கேட்டே இருந்தீங்க. இதோ உங்களுக்காக உங்களுடைய தளபதி, தமிழ்நாட்டு முதல்வர், தலைவர், உங்கள் தலைவர், எங்கள் எல்லாருக்கும் முதல்வர், நம்ம எல்லாருக்கும் முதல்வர், மக்களாட்சி நடந்துட்டு இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். செஞ்சுட்டாரா? சந்தோஷமா? ரைட்டு. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கமாறலாம் இருக்கும் இல்லையா? அந்த விளக்கமாறம் வந்து பார்த்தீங்கன்னா பெருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா லைட்டாக அப்படியே சுத்தம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது தூசி தட்டுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் அப்படியே க்ளீனாக பண்ணிட்டு அழகாக இப்போ அப்படியே ஸ்வீப் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி மதியம் இன்னொரு மாற்றம். உயர் அதிகாரி உமாநாத் அவர்களுக்கு இடமாற்றம். காலையிலே இல்லை, மதியானம் தான் பூங்கத்து கொடுத்து மரியாதை தான் நடந்துச்சு. மதியத்துக்குள்ளே போய் ஆஃபீஸில் உட்காந்துருப்பார், திரும்பி பார்த்தா காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றி விட்டாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தெளிவாக தெரியுது உறவுகளே, இந்த ஆட்சியில் பூங்கொத்துக்கும் பதவிக்கும் சம்மதமே கிடையாது. சரிங்களா? நம்ம சிஎம் விஜய் சார் சிரிச்சுக்கிட்டே இருப்பாப்புல, நல்லா பேசுவாப்புல. ஆனால் வேலை தான் அளவுகோல், நீ செஞ்ச வேலைகள் தான் அளவுகோல். ஓகே, உஷாராக இருந்துக்கோங்க. இப்போது நீங்கள் கேட்கலாம், அதிகாரி மாற்றம் தானே, இதில் என்ன புரட்சி அப்படின்னு? இருக்கு புரட்சி, பெரிய புரட்சி இருக்குது. நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ ஆட்சிகள் பார்த்துருக்கோம். எல்லா ஆட்சிலையும் ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்துச்சு. அரசியல்வாதி மேலே வேணும்னா கை வைக்கலாம், ஆனால் ஐபிஎஸ் ஐஏஎஸ் மேலே கை வைக்கக்கூடாது. கை வைக்கவும் மாட்டாங்க. ஏன்? அவங்க தான் சிஸ்டமை ஓட்டுறவங்க. அவங்கக்கிட்ட தான் எல்லா ரகசியமும் இருக்குது. அவங்கள பகச்சிக்கிட்டா ஆட்சி நடத்தவே முடியாது. இதுதான் இத்தனை நாளாக ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையே இன்று இந்த முதல்வர் உடைச்சிருக்காருங்க. தப்பு பண்ணால் அது எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவங்க நாற்காலி நகரும், அகற்றப்படும், தூக்கி எறியப்படுவாய். இதுதான் இப்போது போய்கிட்டு இருக்க மெசேஜ். அமைச்சரவைக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் போய் சேர்ந்துருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதிகாரி மேலே கை வைக்கிறவர் அமைச்சர் மேலே கை வைக்க யோசிக்கவே மாட்டாப்புல. இன்றைக்கி அதிகாரி தப்பு பண்ணால் நாளைக்கு அமைச்சர். ஸோ அந்த பயம் நல்ல பயம். ஆக்சுவலாக இப்போது சிஸ்டம்குள்ளே கரெக்டாக அது வந்திருக்கு. இது சூப்பராக போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ அமைச்சர்லாம் யாருங்க? கூடயே பயணிச்சவங்க தானேங்க இத்தனை வருஷமாக.
ஏங்க யோசிக்க போகிறாரு? தெரிஞ்சவங்கள மாற்றமா நம்ம தெரிஞ்சவங்கன்னு யோசிப்பார். தெரியாதவங்களாம் வாய்ப்பே கிடையாது, உடனே கெட் அவுட் அப்படின்றாப்புல போல இருக்கு. இன்னொரு விஷயம், மக்கள்கிட்ட இருந்து புகார் வந்தால் அந்த ஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் தூங்குறதே கிடையாது. அந்த ஃபைலில் அது அப்படியே போட்டு ஓரமாக வைப்பா அப்படின்றதே கிடையாது. முதல்வரோட தனிப்பிரிவுக்கு புகார் போனால் நடவடிக்கைகள் வருது. இது வெறும் பேச்சு இல்லை. நேற்று தான் ஒரு உதாரணம் பார்த்தோம். ஒரு முன்னாள் அமைச்சர் மேலே நில அபகரிப்பு புகார் முதல்வர் தனிப்பிரிவுக்கு போச்சு. இன்னைக்கு எஃப்ஐஆர் பதிவாகிருக்கு. புகார் கொடுத்தவர் சாதாரண மனுஷர், புரியுதுங்களா? எஃப்ஐஆர் வாங்கியிருக்கிறது முன்னாள் அமைச்சர் மேலே. இதுதான் மாற்றம்ங்கிறது. இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இது என்னோட மனசுக்கு ரொம்ப நெருக்கமான விஷயம் உறவுகளே. சில நாள் முன்னாடி கரூரில் ஒரு பொது மேடையில் நம்ம முதல்வர் ஒரு வார்த்தை சொன்னார். லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க, நான் இருக்கேன். இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். இருந்தாலும் நான் இப்போ திரும்பவும் சொல்கிறேன். உறவுகளே, ஒரு நொடி நிறுத்திட்டு யோசிங்க. இந்த வார்த்தையை சொல்கிறது ஒரு சமூக ஆர்வலர் இல்லைங்க, ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இல்லை, தமிழ்நாட்டோட முதலமைச்சர். ஆட்சியில் உட்கார்ந்துருக்கிறவரே மக்கள்கிட்ட சொல்கிறாரு, என் அரசாங்கத்தில் யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டால் கொடுக்காதீங்க, தைரியமாக மறுங்க, உங்கள் பின்னாடி நான் நிற்கிறேன் அப்படின்றாரு. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நம்ம வாழ்நாளுக்குள்ள ஒரு முதல்வர் வாயிலிருந்து கேட்போம்னு நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா? சத்தியமாக நினச்சி பார்த்தது கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் செத்தாலும் சாதம் சொல்ல மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. இது மாதிரி இருந்தவங்களாம் நான் நினச்சே பார்த்தது இல்லைங்க. நம்ம ஊரில் லஞ்சம் கொடுத்து தான் வேலை நடக்குங்கிறது வாழ்க்கை முறையாக ஆயிடுச்சு. அதை ஒரு முதல்வர் உடைச்சிருக்காரு. ஒரு மனுஷன் உடனே இங்கே மாற்றிட்டு இருக்காருங்க. எல்லாத்தையும் மாற்றிட்டாரு, எல்லாத்தையும் மாற்றுறாரு. இன்னும் ஒரு படி பின்னாடி போவாங்க. இவர் பதவியேற்ற அன்னைக்கே முதல்வராக பொறுப்பேற்ற அந்த நாள் உரையிலேயே என்ன சொன்னார் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? நான் லஞ்சம் வாங்கவும் விடமாட்டேன், கொடுக்கவும் விடமாட்டேன். அன்னைக்கு நிறைய பேர் சொன்னாங்க இதெல்லாம் மேலே பேச்சு, எல்லா அரசியல்வாதியும் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொன்றா நிறைவேற்றிட்டு இருக்காருங்க. டிவிஎஸ்சியில் அருணை போட்ட போது ஏன் இப்போ நம்மளே சொல்லியிருக்கோம் இவரை போட்டிருக்காங்க, இது ஏன் இப்படி போட்டாங்க, நம்மளே இங்கே பேசியிருக்கோம். ஆனால் ஒவ்வொன்றா பாருங்கள் செஞ்சுட்டே வராரு. செயல் டிவிஎஸ்சி சுத்தம் நடந்திருக்கு, அதிகாரிகள் மேலே நடவடிக்கை நடந்திருக்கு, முன்னாள் அமைச்சருக்கு மேலே வழக்கு நகருது, மக்கள் புகாருக்கு எஃப்ஐஆர் எழுது. அந்த மேடையில் அவர் சொன்ன இந்த வார்த்தை வெறும் வசனம் இல்லை உறவுகளே, இது ஒரு கையெழுத்து. தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் காலத்துக்கும் நிற்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நிற்கும். சொன்னதை செய்கிறவங்க வார்த்தை தாங்க வரலாறு ஆகும், செய்யாதவங்க வார்த்தை வெறும் காற்று மாதிரி போயிடும், புஷ்ஷுன்னு. புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒரு நியாயமான கேள்வி, இதெல்லாம் புதுசா முன்னாடி இல்லையா? வாங்க ஒப்பிட்டு பார்த்துருவோம். நான் கதை சொல்லலை, நடந்த ஆவணத்தில் இருக்கிற விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். செந்தில் பாலாஜி வழக்கு, பணம் வாங்கி வேலை வாங்கி தந்ததா ஒரு பெரிய வழக்கு. அவர் விசாரிக்கணும்னா, வழக்கு நடத்தணும்னா அரசோட அனுமதி வேணும். போன ஆட்சியில் டிஎம்கே ஆட்சியில் அந்த அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. அதே மனுஷர், அதே வழக்கு, அதே சட்டம் இந்த ஆட்சி வந்ததும் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? ஆட்சி மட்டும்தான். ஒரு ஆட்சி மூடிச்சு, இன்னொரு ஆட்சி தொடர்ந்துச்சு. இதுக்கு மேலே நான் எதுவுமே இதை சொல்கிறதுக்கு வேண்டிய அவசியமும் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள் தேவையும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் ஒன்று நெடுஞ்சாலைத்துறையை பற்றி சொல்கிறேன். போன ஆட்சியில் நெடுஞ்சாலைத்துறையை வந்து பார்த்த முன்னாள் அமைச்சர் மேலே ஒரு முறைகேடு புகார் வந்திருக்கு. அன்றைக்கி அந்த ஃபைல் எங்கே இருந்துச்சு? தூங்கிட்டு இருந்தது. ஏன்னா என் வீட்டு பீராக்குள்ளேயாவது இருந்திருக்கும். இன்றைக்கி டிவிஎஸ்சி விசாரணை அங்கே ஓடிட்டு இருக்கு. அந்த முன்னாள் அமைச்சரே நான் ஓடல ஒளியில் நாளைக்கு டிவிஎஸ்சி முன்னாடி ஆஜர் ஆவேன்னு பத்திரிகையாளர்கிட்ட விளக்கம் கொடுக்குறாரு. இந்த நிலைமையில் அருண் அவரையும் மாற்றிட்டாங்க. இப்போது அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கோம். திரும்ப உஷாராக இருங்க முதல்வர்களே, ஃப்ளைட்டை பிடிச்சி ஓடிடுவாப்புல, உஷாராக இருங்க. ஏன்னா ஆளை மாற்றிட்டீங்களா, பெரிய ஷாக்கை கொடுத்துட்டீங்க. வேறு லெவல் மூவு, எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல, சைலண்ட்டாக வர வச்சு சொல்லியிருப்பாப்புல. தெரில, ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஃபோன் அடிச்சிருப்பார். ஹலோ ஓவர் எங்கே இருக்கீங்க? ஓவர், நாளைக்கு வரலாமா? யார்? வேலு கேட்டுருப்பாப்புல. யார்கிட்ட? அவர்கிட்ட தான். அவர் அங்கேருந்து வேணாம் ஓவர் என்னை மாற்றிட்டாங்க ஓவர் அப்படின்னு அவர் சொல்ல. அச்சோச்சோ என்னையா, உன்னை நம்பி சிங்கப்பூர்லேருந்து கிளம்பி வந்தால் தூக்கி இப்படி பண்ணி போட்டாங்க. நினைக்கும் போது பாருங்களேன், இது நடந்திருக்குமா இல்லையா? உங்ககிட்ட ஒரு கேஸை கொடுத்தா டீ பாட்டுக்கு எல்லாத்தையும் சொல்லி போட்டு அந்த மனுஷன் எல்லாத்தையும் கிளியராக மூவ் பண்ணி விட்ருவேன். இப்போ எப்படி உன்னை வச்சு அங்கேருந்து இங்கே வர வச்சு எப்படி திரும்பவும் அழகாக உன்னை தூக்கி மாற்றி லாக் பண்ணமா?
இப்போ ஒன்றும் புரியாமல் அப்படியே மல்லாக மறந்துட்டு இருப்பாப்ல. ஐயோ அடுத்த நாள் காலையில் எங்கள் ஆஃபீஸ் போனால் எப்படி இருந்திருக்கும் ஷாக்கு. ஏமினாலும் எங்கள் ஆளை காணோம் எங்கன்னா போனோம் அவர் அப்படின்ற மாதிரி வேலு பேத்திருப்பாப்ல. செம்ம சிரிப்பாக இருக்குது. நிறைய பேர் சொன்னாங்க, அதாவது அருண் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிங்க, நிறையா விமர்சனம் வந்தது. அப்போ வந்து நம்மளே இந்த இடத்துல பேசுவோம், ஏன் இந்த மாதிரி பண்ணார், இதில் மாற்றிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் கரெக்டான டைமில் ஒரு விஷயத்தை அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணி அதை சரியாக போகலை, அது சரியாக நடக்கலைன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டாப்புல. வேலு மேட்டரில் இதுதான் நடந்திருக்கும். அழகாக அரெஸ்ட் மேட்ருங்க. அது அசால்ட்டாக சிங்கப்பூர் போயிட்டான் மனுஷன். டென்ஷனாக இருக்க மாட்டாங்க சொல்லுங்கள். க்ளீனாக யாரோ நிறையா சொன்னாங்க, இன்ஃபர்மேஷன் போயிடுச்சு, தகவல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைனா சம்மதமே நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பரவாயில்ல, உள்ள தாமதமாக நடந்தாலும் ஓவர் சூப்பர் முடிஞ்சு, ஜோலி முடிஞ்சு. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன். அன்றைக்கி லஞ்சம் பற்றி பேசினா அது நடைமுறைன்னு சொன்னாங்க. அரசு அலுவலகத்தில் வந்து எந்த வேலைக்கும் ஒரு விலை இருக்குது, கரெக்டாக? இது எல்லாருக்குமே தெரியும், யாரும் பேச மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி முதல்வரே சொல்கிறாருங்க, கொடுக்காதீங்க. அன்றைக்கி லஞ்சம் வந்து ஒரு சிஸ்டமோட ஒரு பக்கமாக இருந்ததுங்க, டிஃபால்ட். இன்றைக்கி லஞ்சம் வந்து பார்த்தா அந்த சிஸ்டத்துக்கே நீங்கள் எதிரியாக நிற்கிறது. அது ஒரே காரணம், தமிழ்நாட்டின் முதல்வர். அப்புறம் ஒரு விஷயம், அரசியல் களத்தில் ஒரு பேச்சு அடிப்படுது. இத்தனை வருஷம் ஒன்றுக்கு ஒன்று எதிரின்னு சொல்லிக்கிட்டு ஊரை ஏமாதிட்டு இருந்தவங்க நாம் சேர்ந்துக்கலாம்னு கணக்கு போடுற அளவுக்கு நிலைமை மாறி இருக்கு. அப்படின்னா அதுக்கும் காரணம் இந்த முதல்வர் தான், இந்த ஆட்சி தான், விஜய் அவர்கள் தான். ஏன் தனித்தனியாக நின்னா அந்த அலையை சமாளிக்க முடியாது, தெரிஞ்சு போச்சு. ஏங்க இது வரைக்கும் தோத்தே இல்லையா திமுக? இது வரைக்கும் 2வது வாட்டி ஜெயிச்சதே கிடையாதுங்க அந்த கட்சி. அப்புறம் ஏன் உங்களுக்கு அவ்வளோ ஒரு பதட்டம் வருது? இந்த மாதிரி சிஸ்டம்லாம் மாறிடுச்சுன்னா மக்கள் பழகிடுவான், லஞ்சம் கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் அது பழகிடுச்சுன்னா எவனும் சம்பாதிக்க முடியாது. ஒரு 50 வருஷம் கஷ்டப்பட்டு ஒரு திருட்டு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறத அசால்ட்டாக ஒரு மனுஷன் உடைக்கிறான் அப்படின்னா குத்த தானே செய்யும், வலிக்க தானே செய்யும், பததானே செய்வாங்க. இவங்க 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்றதுலாம் ஒரு ஆச்சரியமே இல்லை. முதல்ல ஆச்சரியப்பட்டேன், அப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடடா இந்த மாதிரிலாம் மாற்றம் நடக்கும் அப்படின்னா ஓகே ரைட்டு, ஓகே அப்படி பதற வேண்டித்தான். அப்படி சேர்றதில் தப்பே கிடையாது. நீ சேர்ந்தாலும் இதை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படிலாம் போயிட்டு இருக்கு. எதிரிகளை ஒன்று சேர்க்கிற அளவுக்கு ஒரு ஆட்சி வேலை செய்யுது அப்படின்னா அந்த வேலையோட வீரியம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மக்களே. அதுதான் மாற்றம். இந்த மாதிரி ஆட்சி இன்னும் 10 வருஷம் முன்னாடியே வந்திருந்தால் தமிழ்நாட்டு இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கும். சில விஷயங்கள் அங்கும் இங்கும் நடக்கிறது, அதில் மாற்று கருத்து கிடையாது. கிழக்கு எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள், ஏதோ கட்சிக்காரங்க தவறு பண்ணுறாங்கன்னா ஏங்க ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸரே தூக்கி போடுறவர் வான் பண்ணி அமைச்சரை தூக்கி, அதாவது தெரிஞ்சவங்களுக்கே தெரியாதவங்க, இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூடயே இருந்தவங்க அமைச்சர்லாம் நான் முதலே சொன்னேன் கெட் அவுட்ன்றவாப்ல தெரியாதவங்களே தூக்கி அடிக்கிறாப்புல. ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் வந்து யோசிப்பாங்க. இது நான் காரணம் ஏன்னு சொன்னேன். இப்போ ஒரு நிமிஷம் நேற்று நாளோட இன்னொரு காட்சியை வந்து இதோட சேர்த்து பார்க்குறேங்க. நேற்று காலையில் என்ன நடந்துச்சு? பெரம்பூரில் முதல்வர் வந்து மக்கள் கையால் பட்டா கொடுத்தாரு, குடும்ப அட்டை கொடுத்தாரு. மாநிலம் முழுக்க 73,000 பேருக்கு ஆட்டை திட்டம் தொடங்கி வச்சார். ஒரே இடத்துல 275 அரசு சேவை கொடுத்தாரு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் அதிகாரிகள் மேல் நடவடிக்கை, டிவிஎஸ்சியில் மாற்றம், ஃபைல்கள் நகர்ந்துகிட்டே இருக்குது. இது தற்செயலில் உறவுகளே. இது ஒரு படத்தோட 2 பக்கங்க. ஒரு கையில் மக்களுக்கு கொடுக்கறது சேவை, உரிமை, ஆவணம், இன்னொரு கையில் சிஸ்டமை சுத்தம் பண்ணுறது ஒரு கண்காணிப்பு, ஒரு நடவடிக்கை, அது ஒரு சட்டம் ஒழுங்கான விஷயம். ஸோ கொடுக்குற கை மட்டும் இருந்தால் அது தர்மம், சுத்தம் பண்ணுற கை மட்டும் இருந்தால் அது பயம். ஆனால் ரெண்டும் சேர்ந்தது தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி என்பது, இந்த விஜயோடைய ஆட்சி என்பது, நம் முதல்வர் அவருடைய ஆட்சி என்பதை இப்போது நிரூபிக்கிறது நடந்துகிட்டு இருக்குங்க. இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானது. லஞ்சம் விஷயத்தில் எப்போவுமே 2 பேர் இருக்காங்க, ஒன்று கொடுக்குறவன், இன்னொன்று வாங்குறவன். அன்றைக்கி பயந்தது யார்? கொடுக்குறவன் சாதாரண மனுஷன். கொடுக்கலன்னா என் ஃபைல் நகராது, என் பட்டா வராது, என் பசங்க அட்மிஷன் நின்றுடுமா, ஸோ அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறவன். ஆனால் வாங்குறவன் நிம்மதியாக உரிமையோடு அப்படியே வாங்கிட்டு சவடாலாக திரிவான், திமுக காரணங்க மாதிரி. இன்றைக்கி பயப்படுறது யார்? கை நீட்டுறவன். கேட்டால் என் மேலே புகார் போகுமே, என் நாற்காலி பறி போகுமேன்னு அவன் பயப்படுறாங்க. மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. முதல்வரே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காதீங்க நான் இருக்கேன்னு சொன்ன பிறகு தைரியமாயிட்டாங்க அந்த மக்கள்.
உறவுகளே, பயம் எந்த பக்கம் இருக்கோ அதை வச்சே ஒரு ஆட்சியோட லட்சணத்தை சொல்லிவிடலாம். பயம் மக்கள் பக்கம் இருந்தால் அது பழைய கதை. பயம் தப்பு பண்ணுறவன் பக்கம் போச்சுன்னா ஆட்சி நிஜமாகவே மாறிடுச்சுன்னு தான் அர்த்தம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் பயம் இடம் மாறி இருக்கு. அதுதான் இந்த அமைதியான புரட்சியோட ஒரு அடையாளம். உறவுகளே நான் ஒன்று மட்டும் சொல்லி முடிக்கிறேன். புரட்சினா நமக்கு ஞாபகம் வர்றது கொடி, முழக்கம், ஊர்வலம், கரெக்டா? ஆனால் நிஜமான புரட்சி எப்போவுமே அமைதியாக தான் நடக்கும். ஒரு ஃபைல் நகருது, ஒரு நாற்காலி மாறுது, ஒரு சாதாரண மனுஷனோட புகாருக்கு எஃப்ஐஆர் விழுது, ஒரு முதல்வர் லஞ்சம் கொடுக்காதீங்க நான் இருக்கேன்னு சொல்கிறாரு. இதுதான் புரட்சி, சத்தம் இல்லாத புரட்சி. இந்த மேலே எப்போவுமே சொல்லும் தப்புனா தப்பு, சரினா சரி. இந்த ஆட்சியில் எங்கேயாவது தப்பு நடந்தா அதையும் இதே மேடையில் இதே தோணியில் நான் சொல்லுவேன். ஆனால் நடக்கிறது நல்லது, நல்லதுன்னு சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதையும் நம்ம இப்படி தான் சொல்லணும். இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறத தொடர்ந்து கவனிப்போம். தொடரட்டும் இந்த அமைதியான புரட்சி. இந்த ஆட்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விஜய் அவர்கள் அந்த சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து பல மாற்றங்கள். லஞ்சம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கள். இது பல பேருக்கு எச்சரிக்கை. டேய், இதனால் நான் மக்கள்கிட்டே சொல்லிட்டேன். நீ லஞ்சம் வாங்கினா நீ யாரை மதிக்கலை? இந்த விஜயை மதிக்கலை, இந்த தமிழ்நாட்டு முதலமைச்சரை மதிக்கலை. அப்படி தானே அர்த்தம்? இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை கொடுக்குறேன். உங்கள் பகுதி அரசு அலுவலகத்தில் இன்னும் லஞ்சம் கேட்குறாங்களா? கமெண்ட்டில் உங்கள் ஊரோட பேரை மட்டும் போடுங்க. யார் பேரும் வேணாம், உங்கள் ஊர் பேர் மட்டும் போதும். நிறைய கமெண்ட் வந்தால் அதை தொகுத்து நம்ம உறவுகளின் குரல் வழியாக சம்மந்தப்பட்ட இடத்துக்கே கொண்டு போய் சேர்க்கிறோம். முதல்வரே சொல்கிறாரு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. அப்புறம் நம்ம ஏங்க அமைதியாக இருக்கணும்? உங்கள் கமெண்ட்டும் இந்த புரட்சியோட ஒரு பாகமாக அமையணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க. உறவுகளே, இன்னைக்கு காலை குரலில் முதல்வரோட பெரம்பூர் அறிவிப்புகள், 10 எம்எல்ஏ திரும்பவும் வராங்க அதிமுக இருந்து தாவேக்காக்கு, அப்புறம் போதை வேட்டை எல்லாம் விரிவாக பேசியிருக்கேன். பார்க்காதவங்க இந்த வீடியோ முடிஞ்சோடனே அப்படின்னு நான் போட சொல்கிறேன். சஜஷன் வீடியோவில் போய் பாருங்கள். சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு உறவுகளும் நானும் உங்களுடைய கேள்விகள், என்னுடைய பதில்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேள்விகளையும் நான் பதில் சொல்கிறேன். இதில் கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களை கமெண்ட்டை பண்ணுங்கள். உறவுகளின் குரல் நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். உங்களோட வாய்ஸ் நோட் அனுப்புங்க. ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருந்தால் நிச்சயமாக ஆதாரத்தோடு அனுப்புங்க. உங்கள் குரல் நமது சேனலில் ஞாயிற்றுக்கிழமை எப்பவும் போல ஒளிபரப்பப்படும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த ஷோ உங்களுக்கான ஷோ. மறக்காமல் உங்கள் நம்பர் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுவாங்க. நம்பரில் உங்களுடைய குரல் அமைச்சிருக்கேன். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான் உங்கள் சிபி நவீன். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் 10 அரசியல் மேடை. மீண்டும் உங்களை நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். லவ் யூ ஆல். டேக் கேர். நன்றி, வணக்கம். பாய்.